சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு உங்க சீரியல்ல நடிக்கக்கூடிய நந்தினி அவங்களுடைய இறப்புங்கிறது எல்லாருக்குமே அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவங்கள பத்தி ஒரு சில கண்டிப்பா. விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும் சார். அதான் சார் நேத்து நைட்டு தான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுச்சு. அங்கேருந்து கௌரி சீரியல் எப்பவுமே பெங்களூர்ல ஷூட்டிங் நடக்கும். இந்த மாசம் தான் இங்கேருந்து ஆரம்பிச்சாங்க. அங்க பெங்களூர் மேனேஜரு எங்க குரூப்ல இருக்க ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் சைஃப்னு ஆர்டிஸ்ட் எங்க கூட நடிக்கிறவரு. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்காரு. நைட்டு 1 மணிக்கு மேல. அப்புறம் அவர்லாம் சொல்லி எனக்கு நைட்லாம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எங்க எங்க ஆர்டிஸ்ட் எங்க குரூப் ஆர்டிஸ்ட் எல்லாம் கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த மாசம் ஷெட்யூல்ல தான் டிசம்பர்ல தான் வந்து எப்பவுமே பெங்களூருக்கு இந்த மாசத்துல இருந்து சென்னைக்கு மாத்திட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து எனக்கு மருமகளா நடிச்சு. என் பையன் ஹீரோ. எனக்கு மருமகளா நடிச்சிச்சு. ஆனா இந்த மாசம் தான் சார் நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். ஆ நம்ம 2 பேரும் அப்பா பொண்ணா நடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ நடிச்ச என் பையன் கூட என்கிட்ட கோவிச்சுக்கிட்டாரு. டேடி அப்பா என்ன நான் உங்க பையன் நீங்க என்ன அந்த பொண்ணுட்ட அப்படி சொல்றீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் இல்ல நரேஷ் நீங்க வந்து நல்லா ஹைட்டா இருக்கீங்க. இப்ப நானும் அந்த பொண்ணு அப்பா பொண்ணு நடிச்சவன் இங்க ஹைட் எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த பொண்ணு எனக்கு உண்மையிலே அவங்க அப்பா இறந்ததுலாம் எனக்கு தெரியாது. முன்னாலே இறந்துட்டாரு 2, 3 வருஷம் முன்னால. அந்த பொண்ணு அப்படி சொன்னோடனே கண் கலங்கிச்சு. ஆமா சார் நான் கூட நினைச்சேன் சார் அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. புரியுது சார். செட்ல எப்படி சார் அவங்க? நந்தினி செட்ல எப்படி இருப்பாங்க? நல்ல பொண்ணு சார். ரொம்ப அவ்வளவு டேலண்டட் ஆர்டிஸ்ட். இந்த சீரியல்ல டபுள் ஆக்ஷன் நடிக்கிறது டபுள் ஆக்ஷன். ஆமா சார். நான் ஒவ்வொரு ஷாட்டும் அந்த அவ்வளவு வேரியேஷன் அப்படி காமிக்கும். ஓகே, ஒரு பொண்ணு இன்னசென்டா இருக்குது, ஒண்ணு வந்து அந்த கடவுள் சக்தியோட இருக்குது. அப்படி அப்படி எப்படி மாத்தி நடிக்கும்போது அவ்வளவு வேரியேஷன் காமிக்கும். ஓகே. நான் முடிச்சோடனே சொல்றேன் சூப்பர்மா அருமையா இருக்குமா அப்படின்னு. ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் அப்படியே இது பண்ணேன். ஏன்னா நீங்க ரொம்ப சொன்ன ஒரு பேசுறது. விஷயம் தான். அந்த டியூவல் ரோலுங்கும்போது இங்க மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு வரவேற்புல இருந்துச்சு. ம். சார் அவங்க கடைசியா உங்ககிட்ட பேசின விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? அதுதான் சார் இந்த நான் சொன்னேன்ல இந்த ஷெட்யூல் இந்த மாசம் நாங்க பொண்ணா நடிக்க நான் விருப்பப்பட்டது. ஓகே. அதுவும் சொன்னது. அது என்னை வந்து அதுதான் சார் எப்பவுமே அப்படி சைலண்டா அமைதியா இருக்கீங்க சார் சிரிச்ச முகத்தோட என்னை பாராட்டும். அதெல்லாம் நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு லைக் செட்ல கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற மாரி, அது மாரி எப்பயாவது இருந்திருக்காங்களா சார்? இல்ல சார் இங்க என்னன்னே தெரியல. அது பர்சனலா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒண்ணும் தெரியல. ஏன்னா அவங்க பெங்களூர்ல என்னங்கிறது தெரியல. சரியான ரீசன் தெரியல. புரியுது சார். ஏன்னா, அ ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடியவங்க, கரியர்லயுமே நல்ல ஒரு குரோத் வர டைம்ல இதே இல்ல ஆமா சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் மெயினா அந்த பொண்ணை வச்சு தானே சீரியல் போயிட்டே இருக்குது. ஆமா. சேனல் சைடு அவ்வளவு சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு. நல்ல பெர்ஃபார்மர் சார். ஓகே. அப்படி நடிக்கும். அப்படி இல்ல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணும். புரியுது சார். செட்ல யாரு கூடயாவது ஏதாவது பிரச்சனை அது மாரி ஏதாவது சங்கடங்கள் இங்க அப்படிலாம் இல்ல சார். ஓகே. ஏன்னா அந்த நியூஸ பார்த்த உடனே மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த சீரியல் ஆரம்பிச்சு இந்த டியூவல் ரோலுங்கும்போது, ஒரு ஃபீமேல் டியூவல் ரோல் சீரியல் ஆஹ் அப்படிங்கிறதே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் நேத்து நைட்டு 2 மணிக்கு எங்களுக்கு விஷயம் தெரியும். அதுல இருந்தே அப்படி ரொம்ப வேதனையா தான் இருக்கும் எல்லாரும். அடுத்த மாசம் 2ஆம் தேதி ஷெட்யூல் ஆரம்பிக்க வேண்டியது. ப்ரொடியூசர் சைடும் பாவம் கஷ்டம். ஏன்னா அடுத்து ஆர்டிஸ்ட் தேடணும். இப்ப ஷெட்யூலோட கேப்ல இருந்தாங்களா சார்? ஷெட்யூல் கேப்ல ஆமாமா எங்களுக்கு எப்போ 1-15 தான் எங்க டேட்டு. இந்த மாசம் 17ஆம் தேதியோட ஷெட்யூல் முடிஞ்சுச்சு. 17ஆம் தேதினா, ஒரு 10 நாளுக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்த ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் சார் இருக்கு. அதுதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நாள் முன்ன நாங்க எல்லாம் சேர்ந்து பேசி இது பண்ணிட்டு வந்தோம். எல்லாம் ஷெட்யூல். உங்க டீம்ல இருந்து யாராவது அங்க போனாங்களா சார்? போய் பார்த்தாங்களா சார்? இன்னைக்கு ஒரு 5 பேர் போயிருந்தாங்க சார். ஓகே, ஓகே. அங்க என்ன சார் சூழல் எப்படி இருக்கு அங்க? அதான் நான் இப்ப ஃபோன் பண்ணேன். வந்துகிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கோம். வந்துட்டு நாளைக்கு காலையில ஃபோன் பண்றோம் அப்படின்னாங்க. புரியுது சார், புரியுது சார். ஏன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவங்களுக்கு அப்பா இல்ல ஆ அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு சத்தியமா தெரியாது சார். இந்த இந்த ஷெட்யூல்ல தான் ம். நான் வந்து நம்ம 2 பேரும் அப்பா அப்பா நடிச்சு அது கண் கலங்கிடுச்சு. எனக்கு தெரியாது அவங்க அப்பா இறந்து. இன்னைக்கு தான் தெரியும். ஓகே, ஓகே, ஓகே. அவங்க அப்பா ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு தெரியும். புரியுது சார். என்ன அதான் அவங்க கோ ஆர்டிஸ்ட் பெங்களூர்ல இருக்காங்க சொன்னாங்க. அவங்க அப்பா இறந்ததே அவளுக்கு ரொம்ப கஷ்டம் சார். அவங்க அப்பா இல்ல அப்படின்னு. ஓகே. ஒருவேளை நான் சொன்னதுனால அது கண் கலங்குச்சா அந்த பொண்ணு வந்து தெரியல. புரியுது சார், புரியுது எனக்கு சார். தெரியாது அவங்க அப்பா இறந்ததுலாம். ஓகே. நம்ம 2 பேரும் அப்பா பொண்ணா நடிச்சா நல்லா இருக்குமான்னோனே அது கண் கலங்கிடுச்சு. ஆமா சார் நானும் நினைச்சிருக்கேன் சார் அப்படின்னு. அச்சச்சோ! உண்மையிலேயே ஏத்துக்க முடியாத ஒரு இழப்பு சார். உங்களுடைய அ கஷ்டமா இருக்கு. புரியுது சார். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இந்த நேரத்த எங்களுக்கு குடுத்ததுக்கு ஐயோ ரொம்ப சார் பெரிய நன்றி நன்றி சார். நான் என்ன இல்ல ஏன்னா நான் ஒரு திறமையான நடிகை வளர்ந்து வரேன். புரியுது ரொம்ப சார். டேலண்டட் ஆர்டிஸ்ட் சார்.
வளர்ந்து வர நேரத்துல இப்படி முடிவை தேடிக்கிட்டா கஷ்டமா இருக்கு. அதுதான் சார். இந்த நேரத்துல எங்களுக்கு நந்தினியை பத்தி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.